புனித மிக்கேல் அதிதூதருக்கு கோவில் இருக்குனாலே அந்த ஊரும் அந்த பகுதியும் நிறைவா ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நிறைய புதுமைகள் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிலேயும் குறிப்பா 400 வருஷத்துக்கு மேல மிக்கேல் அதிதூதருக்கான மகிமையும் வழிபாடும் ஒரு ஊரில் இருக்குன்னா எவ்வளவு புதுமைகள் நடந்திருக்கணும். அந்த ஊரில் தாங்க கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்காது, இந்த கோவிலுக்கு போனால் ஜெயிக்குங்கிற சொலவடை கூட இருக்குது. சரி, இந்த காணொளியில் அந்த ஊர் எங்கே இருக்குது, அந்த ஊருக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி வந்து சேர்ந்தாங்க, என்ன சூழ்நிலையில் கோவில் கட்ட ஆரம்பிச்சாங்க, புனித மிக்கேல் அதிதூதருடைய புதுமைகள் என்னென்ன, இன்றைக்கு அந்த கோவிலின் அழகும் அங்குள்ள வழிபாடு முறைகளும் என்னென்ன போன்ற முக்கிய தகவல்களை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். தொடர்ந்து பார்க்கிற நீங்க சப்ஸ்கிரைப் செய்யறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக பாதுகாப்பையும் புதுமைகளையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய உங்களை அன்போட கேட்டுக்கிறேன்.